الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 101வது அத்தியாயமாகிய சூரா அல் காரிஆ என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே 11 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அது திருமறை குரானிலே உள்ள ஒரு வசனம். அது எல்லா அத்தியாயங்களுக்கும் முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அந்த சூறாவில் உள்ள ஒரு வசனமாக கணக்கிடப்படாது. அது குரான்ல உள்ள வசனம் தான். இப்ப அல்ஹம்து சூராவை நாம் எடுத்துக்கொண்டால் அல்ஹம்து சூரா 7 வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 1வது வசனம், அர் ரஹ்மானிர் ரஹீம் 2, மாலிகி யௌமித்தீன் 3வது வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 4வது வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 5வது வசனம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் 6வது வசனம், கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் இது 7வது வசனம். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எல்லா அத்தியாயத்திலேயும் அது முதலாவதாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இறை வசனம். இறை வசனம் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. 9வது அத்தியாயத்துல மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. அது கிடையாது என்பது சஹாபாக்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப அதனாலதான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த 9வது அத்தியாயத்துல வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லாம அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல்காரி சூரத்துல் காரியா என்ற அத்தியாயத்துல மறுமை நாளுடைய பயங்கரமான நிகழ்வை பற்றி, 2வது சூர் ஊதப்பட்டவுடன் நடைபெறக்கூடிய பல நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் 1வது வசனத்திலே கூறுகின்றான், அல் காரியா. காரியா என்று சொன்னால் தட்டும் ஓசை. இப்ப நம்ம கதவை தட்டும் போது ஓசை வருது பாருங்க, அந்த ஓசைக்கு காரியா அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம ஒருவரை இறந்து போனவங்களை அடக்கம் செஞ்சுட்டு திரும்ப வரும் பொழுது அந்த மையத்து வந்து எஸ்மஉ கரஅன் ஆலிஹி, அந்த திரும்பி வரக்கூடியவங்களுடைய செருப்பின் ஓசையை அதை என்ன செய்யும், கேட்கும். அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை கரு. இந்த காரியா என்ற வார்த்தையிலிருந்து, கரு என்ற வார்த்தையிலிருந்து காரியா என்பது வந்தது. அப்ப நம்ம செருப்பை வச்சு நடக்கும் போது செருப்பின் நம்ம கால்களால் பூமியை தட்டும் போது ஒரு ஓசை எழுது, கதவை தட்டும் போது ஒரு ஓசை எழுகிறது. இந்த மாதிரி தட்டுவதனால் எழக்கூடிய ஓசைக்கு வந்து காரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இந்த வசனத்துல சொல்லப்படக்கூடிய ஓசை என்பது 2வது சூர் ஊதப்படும் பொழுது ஏற்படக்கூடிய பயங்கரமான ஒரு சப்தம். முதல் சூரும் பயங்கரமான சப்தம் தான். 2வது சூர் ஊதப்படும் பொழுதும் பயங்கரமான ஒரு சப்தம். அந்த சப்தம் வந்து செவிப்பறைகளை தட்டி உள்ளங்களை என்ன செய்யும், அது திடுக்கிட செய்யக்கூடிய சப்தம். அந்த மாதிரி ஒரு சப்தத்தை வந்து இந்த மனித சமுதாயம் அதற்கு முன்பு கேட்டே இருக்காது. அவ்வளவு பயங்கரமான ஒரு சப்தம். அது அப்படியே உள்ளங்களை வந்து திடுக்கிட வைக்கக்கூடிய, பதற வைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு சப்தமாக என்ன செய்யும், இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர். அந்த சூர் ஊதப்படும் பொழுது, 2வது சூர் ஊதப்படும் பொழுது ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர
வானங்கள்ல உள்ள பூமியில உள்ள அனைவருமே திடுக்கிட்டு விடுவார்கள். பயங்கரமான ஒரு திடுக்கத்துக்கு உள்ளாயிடுவாங்க. குல்லுன் அத்தௌஹு தாஹிரீன், எல்லோருமே அல்லாட்ட பணிந்தவர்களாக என்ன செய்வார்கள், வருவார்கள். அப்ப இந்த அல் காரியா என்பது பயங்கரமான உள்ளங்களை திடுக்கிட வைக்கக்கூடிய ஒரு சப்தம். கியாமத் நாளுக்குரிய இரண்டாவது சூர், முதல் சூரும் கியாமத் நாள்னு சொல்லுவாங்க, இரண்டாவது சூர் கியாமத் நாள். அப்ப இரண்டாவது சூர் ஊதப்படக்கூடிய நிலைமையை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். இதே மாதிரி பல்வேறு வார்த்தைகளை பற்றி இந்த கியாமத் நாள் நம்ம குர்ஆன்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. காஷியா, அந்த கியாமத் நாள் என்பது சூழ்ந்து கொள்ளக்கூடியது. ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா, சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த நாளுடைய செய்தி உம்மிடம் வந்ததா என்று அல்லாஹ் என்ன செய்ய கேட்கின்றான். அல் ஹாக்கா, உறுதியான நிகழ்ச்சின்னு அல்லாஹ் இந்த கியாமத் நாளை பெயர் வைக்கிறான். அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா கஸபத் ஆதும் வ ஸமூதும் பில் காரிஆ அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உறுதியான நிகழ்வு. வமா அத்ராக மல் ஹாக்கா, அந்த உறுதியான நிகழ்வு என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஆது சமூக சமுதாயங்கள் எல்லாம் இந்த காரியாவை திடுக்கிட செய்யக்கூடிய அந்த பயங்கரமான ஓசையை, அந்த நிகழ்வை மறுமை நாள் நடக்கும் என்பதை அவர்கள் பொய்யென கருதினார்கள். அவங்களுக்கு எந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப கியாமத் நாளுடைய நிகழ்வு என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் காரிஆ, திடுக்கிட செய்யக்கூடிய செவிப்பறைகளை தட்டி உள்ளங்களை பதற வைக்கக்கூடிய, திடுக்கிட வைக்கக்கூடிய பயங்கரமான சப்தம். மல் காரிஆ, அந்த திடுக்கிடக்கூடிய சப்தம், செவிப்பறைகளை தட்டி உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கிற, பதற வைக்கக்கூடிய அந்த காரியா என்றால் என்ன? இங்க அல்லாஹ் கேள்வி கேட்கல. இது அந்த குர்ஆனுடைய ஒரு ஸ்டைல், திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்லிட்டு அது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பயமுறுத்தக்கூடியது, எவ்வளவு கடுமையானது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில மல் காரியா. நம்ம கூட பேசுவோம்ல, நான் என்னுடைய அடி எப்படி இருக்குன்னு தெரியுமா, என் அடியை பார்த்திருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த அடி பயங்கரமா இருக்குங்கிறத என்ன செய்வோம், சொல்லுவோம். எல்லா மொழிகள்லயுமே அந்த இலக்கிய வாசகம் என்ன செய்ய இருக்கும். அப்ப கேள்விக்காக கேட்கக்கூடிய வாசகம் இருக்கு, ஒண்ணு பயங்கரமா இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம சொல்லுவோம். எப்படி இருக்கும் தெரியுமா, அதனுடைய நோக்கம் கேள்வி கேட்கறது கிடையாது. அது ரொம்ப பயங்கரமானது, பிரம்மாண்டமானது என்பதை சொல்வதற்காக உள்ள ஒரு வார்த்தை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல இந்த கேள்வியுடைய நோக்கம் என்னன்னா, அந்த திடுக்கிட செய்யக்கூடிய அந்த சப்தம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், எவ்வளவு கடுமையாக இருக்கும், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில உள்ள அந்த கேள்வி. மல் காரியா, காரியா என்றால் என்னவென்று தெரியுமா? திரும்பவும் அல்லாஹ் அது எவ்வளவு பயங்கரம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நமக்கு கூறுகின்றான். வமா அத்ராக மல் காரியா, அந்த காரியா என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அவ்வளவு பயங்கரமானது. அவ்வளவு நம்ம சொல்லுவோம்ல, நீ சாப்பிட்டு பார்த்தா தானப்பா தெரியும், நீ எப்படி அதை உணர முடியும் அப்படி சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அந்த சாப்பாடு ரொம்ப பயங்கரமானது, அந்த வேதனை நீ பட்டா தானே தெரியும், அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுக்கிடுங்க. அந்த வேதனை ரொம்ப கொடூரமானது. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கியாமத் நாள் இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது அந்த சப்தம் அது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு கடுமையானது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இரண்டாவது மூன்றாவது வசனங்களை அல்லாஹ் கூறுகின்றான். அல் காரியா, திடுக்கிட செய்யக்கூடிய, பதற வைக்கக்கூடிய பயங்கரமான சப்தம். மல் காரியா, அந்த சப்தம் என்றால், அந்த திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியுமா? வமா அத்ராக மல் காரியா, அந்த திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்னவென்பதை உமக்கு எது அறிவிக்கும்? அது அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு அச்சுறுத்தக்கூடியது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அப்ப அந்த இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது பயங்கரமான ஒரு சப்தம் என்ன செய்ய ஏற்படும். அப்ப என்ன நடக்கும்? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷின் மப்சூஸ், அந்த நாள்ல மக்கள் எல்லாம் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று என்ன செய்யப்படுவார்கள், வெளிப்படுவார்கள். எல்லோருமே என்ன செய்வாங்க, ஒரே செகண்ட்ல ஒரே மாதிரி எல்லா மனிதர்களும் அந்த கபூர்கள்ல இருந்து என்ன செய்வாங்க, வெளிப்படுவாங்க. கபூர்கள்ல இருந்து மட்டும் கிடையாது, ஒருத்தனை கடல் உள்ள இழுத்துட்டு போய் கடல் மீன் அவனை சாப்பிட்டு இருந்தாலும் சரி,
ஒருத்தன் தீயில எரிஞ்சு சாம்பலா போயிருந்தாலும் சரி, ஒரு காட்டுல போய் ஒரு வனவிலங்கிட்ட மாட்டி அந்த விலங்கு அவனை தின்னு இருந்தாலும் சரி, எப்படி மௌத்தானாலும் சரி, எல்லோரும் என்ன செய்யப்படுவார்கள்? பூமியிலிருந்து ஈசல்களை போன்று என்ன செய்வார்கள்? வெளிப்படுவார்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டி குறிப்பிடுகின்றான், ஹுஷ்யன் அபுசாரும், அந்த கபூர்கள்ல இருந்து வெளிப்படும் போது அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும், பணிந்திருக்கும். பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போன்று, வெட்டுக்கிளிகள் எப்படி கூட்டம் கூட்டமா வெளிக்கிளம்பி வருமோ அந்த மாதிரி பரவி செல்லக்கூடிய வெட்டுக்கிளிகளை போன்று அவங்க செய்யப்படுவாங்க, கபூர்கள்ல இருந்து வெளிப்படுவார்கள் அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். சூரத்து ஜில்சால் அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி மிக கடுமையாக உலுக்கப்படும் போது, இரண்டாவது சூர் ஊதப்படும் போது பூமி கடுமையாக உலுக்கப்படும். அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் அது வெளிப்படுத்தும். அப்போ அந்த நாள்ல மக்கள் எப்படி வெளிப்படுவார்கள்? யௌமைதீன் யஸ்துருன்னாசு அஷ்தாத்தன், மக்கள் கூட்டம் கூட்டமா என்ன செய்வாங்க? வெளிப்படுவாங்க. தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக. அப்ப அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்டவன மக்கள் எல்லாம் ஈசல்களை போன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல இருந்து, அவங்கதான் முதல் மனிதர், அவங்கள்ல இருந்து கடைசி மனிதர் வரை எல்லோரும் என்ன செய்வார்கள்? ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறது எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே டைம்ல, ஒரே செகண்ட்ல எல்லோரும் என்ன செய்வாங்க? கபூர்ல இருந்து வெளியே வருவாங்க. ஒரே செகண்ட், ஒரே மனுஷன் மாதிரி என்ன செய்யும்? எல்லாம் நடக்கும். உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் வெளிப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசல்களே அல்லாஹ் உதாரணமா சொல்லி காட்டுறான். அவங்க வெளிப்பட்டு அவங்க வரக்கூடிய நிலைமை ஈசல்களை போன்று இருக்கு. நமக்கெல்லாம் ஈசல் நம்ம நல்லா பார்த்துருக்கிறோம். அது என்ன செய்யும்? இரவு நேரத்துல தீ எரியும் போது அல்லது வெளிச்சம் இருக்கும் போது ஒரு மழை பொழிகிற மாதிரி ஒரு நேரத்தில் என்ன செய்யும்? அந்த ஈசல்கள்லாம் வெளிப்பட்டு வரும். ரொம்ப பலவீனமான படைப்பு, சின்ன ஒரு பூச்சியா இருக்கும். ஈசல் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பூச்சிகள் என்ன செய்யும்? ஒரு வெளிச்சம் வந்துட்டாலே இந்த வெளிச்சத்துல போய் என்ன செய்யும்? மோதிக்கிட்டு இருக்கும். இரவு நேரத்துல இருட்டுல ஒரு வெளிச்சம் வந்துட்டாலே அந்த வெளிச்சத்தை நோக்கி, தீயை நோக்கி செல்லக்கூடிய நிறைய பூச்சிகளும் என்ன செய்யறோம்? பார்க்கலாம். அந்த பூச்சிகளுக்கும் என்ன செய்வாங்க? ஃபராஷ் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த பூச்சிகள் நீங்க பாருங்க, இப்ப சில பறவைகள்லாம் என்ன செய்யும்னா சரியான பாதையில கரெக்டா போகும். நம்ம வானத்துல பார்க்கலாம், ஒரு பறவை முன்னாடி போகும், அதை அணிவகுத்து அப்படியே போகும். சில விலங்குகளை எல்லாம் நம்ம காட்டுல பார்க்கும்போது, வீடியோக்கள்ல பார்க்கும்போது கரெக்டா அது போகும், போக வேண்டிய இலக்கை நோக்கி சரியா போகும். ஆனா ஈசலை பார்த்தா அது என்ன செய்யும்? அது வெளிப்பட்டு அது பறக்கிற ஸ்டைலே அது என்ன செய்யும்? ஒரு வழி இல்லாம எங்க போகணும் தெரியாம ஒண்ணு அங்க பறக்கும், ஒண்ணு அங்க பறக்கும், ஒண்ணு இப்படி பறக்கும். ஒட்டு மொத்தமாக குழம்புன குட்டையில மாதிரி அது என்ன செய்யும்? பறந்து கொண்டு இருக்கு. எல்லா நெருப்பை நோக்கி போகக்கூடிய எல்லா பூச்சிகளுமே அது என்ன செய்யணும்? ஒரு சரியான ஒரு நேரிய ஒரு பாய்ச்சல் அது இருக்காது. ஒண்ணு இங்கிட்டு அங்கிருந்து பாயும், ஒண்ணு அங்கிட்டு இங்கிருந்து பாயும், ஒண்ணு முட்டி மோதி என்ன செய்யும்? ஒண்ணு நெருப்புக்குள்ள போய் என்ன செய்யும்? விழும், கூட்டம் கூட்டமா விழும். அப்ப அந்த ஈசல்கள் அதை பார்க்கும்போது அது ஒரு நெறிப்படுத்தப்படாத, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு முட்டி மோதக்கூடிய, ஒரு நெருப்புல போய் விழுந்து கரியக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல அந்த ஈசல்கள் இருக்கும். அத மாதிரி மனுஷங்க என்ன செய்வாங்களாம்? அந்த கபூர்ல இருந்து வெளிப்பட்டவன எங்க போகணும்னே தெரியாது. ஒருத்தரும் என்ன செய்வாங்க? முகத்தின இல தாழ், அழைப்பாளரை நோக்கி தலைகளை நீட்டி கொண்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படியே அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஈசல்கள் எப்படி புலம்பி நிற்குதோ, வெட்டுக்கிளிகள் எப்படி படையெடுத்து வரும்போது அந்த வெட்டுக்கிளிகள் எப்படி ஒரு சீரா இருக்காது, அந்த மாதிரி மனித சமுதாயம் முழுவதும் ஈசல்களை போன்று என்ன செய்வாங்க? அவங்க தடுமாற்றம் உடையவர்களாக, குழப்பம் அடைந்தவர்களாக, பதறியவர்களாக, ஒரு பயங்கரமான சூழல்ல என்ன செய்வாங்கன்னா அவங்க மன்னரைகள் என்ன செய்வாங்க? வெளிப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது சூர் ஊதப்படும் போது உள்ள நிலைமையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஜிபால் கல் அஹ்னில் மன்கூஷ், மலைகள் அது சீவப்பட்ட, கடையப்பட்ட பஞ்சுகளை போன்று அது என்ன செய்துவிடும்? ஆகிவிடும். கடையப்பட்ட பஞ்சுனா, சீவப்பட்ட பஞ்சுனா என்ன? நம்ம ஊருக்கு பழைய ஆட்களுக்கு நம்ம ஈஸியா ஒரு உதாரணம் சொன்னா விளங்கிடும். நம்ம பாம்புடியறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னு சொன்னோம்னா,
அந்த நூலை என்ன செய்வோம், நம்ம பாப்பமார்கள் பாமுடியார்கள் காலில் வச்சு இப்படி கத்தியை வச்சு என்ன செய்வாங்க, லேச சீ விடுவாங்க. சீவும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பஞ்சு என்ன செய்யும் வழி அல்ல, ஒரு நீல கலர் இருக்கும், நீல கலர் நூல், சிவப்பு கலர் நூல், எல்லா கலர் நூல்களும் இருக்கும்போது பஞ்சு ஒரு விதமான கலர்ல வரும். அதுக்கு எந்த வெயிட் என்ன செய்யாது, இருக்காது. பஞ்சு மிட்டாய் தயாரிக்கும் போது அல்ல ஒரு ரோஸ் கலரை ஊற்றும் போது, வெள்ளை கலரை ஊற்றும் போது அது பஞ்சு மாதிரி வருது பாருங்க. அந்த மாதிரி மலைகள் வந்து பல நிறங்களை கொண்ட மலைகள் இருக்குது. கருப்பு நிறம் இருக்குது, பச்சை நிறம் இருக்குது, பல நிறங்கள்ல மலைகள் இருக்கு. அப்ப எல்லா கலரையும் போட்டு கடையும் பொழுது, சீவும் போது, கத்தியை வச்சு சீவும் போது, கடையும் போது, பஞ்சு மிட்டாய் கடையிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி கடையும் போது அந்த மலைகளுடைய கடையும் போது எப்படி அந்த பஞ்சு வெளிப்படுமோ அது போன்று அது சீவப்பட்ட, சீப்பை வச்சு சீவப்பட்ட, அந்த கத்தியை வச்சு சீவப்பட்ட அந்த நூல்ல இருந்து பஞ்சு எப்படி மென்மையாக பல வண்ணங்கள்ல வெளிவருமோ, அதுல ஒரு பஞ்சு மிட்டாயை கடையும் போது அந்த பஞ்சு எப்படி ஒரு பஞ்சு போன்று அது வெளிவருகிறதோ, அது போன்று மறுமை நாள்ல மலைகள் பஞ்சு பஞ்சாக ஆயிரும். வண்ண கம்பளி. வண்ண கம்பளினா பொதுவா பஞ்சு பஞ்சு வெள்ளை கலர்ல இருக்கும். அதே பல நிற நூல்களை வச்சு நம்ம சீவும் போது எப்படி பல நிறங்கள்ல அந்த பஞ்சு வருமோ, அது மாதிரி மலைகள் பல நிறங்கள்ல இருக்கு. அது எல்லாம் என்ன ஆகும், பஞ்சு போன்று மாறிவிடும். நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வத்தரல் ஜிபால், நீங்கள் இப்ப மலையை நம்ம பார்க்கிறோம், ஜாமிதா, அந்த மலைகள் அது பாறைகளை போன்று இருக்குது. மலைகளை நம்ம அசைக்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஜிபால் அர்சாஹா, மலைகளை அல்லாஹ் முளைகளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்ப மலையை நம்ம ஆட்டவோ அசைக்கவோ செய்யாது, முடியாது. அந்த பயங்கரமான சப்தம் ஏற்படும் போது அந்த சப்தம் எப்படி ஆயிருமா, எப்படி இருக்குமா? இன்னைக்கு நம்ம மலையை பார்க்கும் போது அது ஒரு திடப்பொருளாக பாறையாக இருக்குது. வகைய தமுர்ருகா மர்ர சஹாப், அது மேகங்கள் கடந்து செல்வதை போன்று இரண்டாவது சூர் ஊதப்படும் போது பூமியில உள்ள எல்லா மலைகளும் தகர்க்கப்பட்டு பஞ்சு பஞ்சா பறக்கும். புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் மும்பஸ்ஸா, சூரத்துல் வாக்கியா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மலைகள் தூள் தூளாக்கப்பட்டு, மலைகள் தூள் தூளாக்கப்பட்டு அது புழுதிகள் எழுந்து நிற்பதை போன்று உள்ள புழுதி படலமாக அது என்ன செஞ்சிடும், மலைகள் மாறிவிடும். அப்போ அவ்வளவு அந்த சப்தம் எவ்வளவு கடுமையா இருக்குன்னு பாருங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது எழுப்பப்படக்கூடிய சப்தத்துல மலைகள் அது சீவப்பட்ட அல்லது கடையப்பட்ட வண்ண கம்பளிகளை போன்று, பஞ்சை போன்று அதை செஞ்சுவிடும். அப்படி தூசி படலமாக மலைகள் ஆகும். பூமியில எந்த ஒரு மேடு பள்ளம் இருக்காது. வத்தரல் அருள பாரிசா, பூமி எல்லாம் என்ன செய்யும், அது வெட்ட வெளி பொட்டலாக இருக்கும். இன்னைக்கு நமக்கு குளம், குட்டை, மலை, அது கீழே குழி இதெல்லாம் இருக்கு பாருங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது பூமி என்ன செஞ்சிடும், அது வெட்ட வெளி பொட்டலாக என்ன செஞ்சிடும், ஒட்டு மொத்தமாக மாற்றப்பட்டு எல்லா மனிதன் செய்வாங்க, அந்த பூமியில இருந்து எழுப்பப்படுவாங்க. மலைகள் எப்படி ஆயிரும், அது இடம் பெயர்ந்து பஞ்சுகளை போன்று, மேக கூட்டங்களை போன்று அதை செய்துவிடும், மாறிவிடும். அப்ப அந்த மாதிரி நேரத்துலதான் அம்மாமன், இதையெல்லாம் எல்லா மனுஷங்களும் பார்ப்பாங்க. எல்லா மனிதர்களும் உலகத்துல ஆதம் நபியில இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த காட்சிகளை பார்ப்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது, மலைகள் பஞ்சு பஞ்சாய் பறக்கும் பொழுது, கடல் தீமூட்டப்படும் பொழுது, இது முதல் சூர் ஊதப்படும் போது கிடையாது. முதல் சூர் ஊதப்படும் போது எல்லோரும் மரணம் அடைவார்கள். உலகத்துல உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் மரணம் அடைவார்கள். பரிச உலகத்துல உள்ளவங்க எல்லாம் மயக்கம் அடைவார்கள். உலகத்துல உயிரோடு உள்ளவங்க எல்லாம் மௌத்தாயிருவாங்க. பரிச உலகத்துல இருக்கிறவங்க மயக்கம் அடைஞ்சிருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது எல்லோரும் ஒட்டு மொத்தமா என்ன செய்யப்படுவாங்க, எழுப்பப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா இல்லையா, அதாவது முதல் சூர் ஊதப்படும் போது எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ரசூலா மௌத்தாயிட்டாங்க, பரிச உலகத்துல இருக்கிறாங்க, அவங்க மயக்கம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மௌத்து தான், மூணாவது ஒரு மௌத்து கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மௌத்து, பிறக்கும் போது நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்த மையத்தா இருந்தோம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, திரும்ப நம்ம மௌத்தா போறோம், ரெண்டு மௌத்து தான், மூணாவது மௌத்து கிடையாது. அப்ப சூர் ஊதப்படும் போது பூமியின் முதல் சூர் ஊதப்படும் போது பூமியின் மேல் பரப்புல உள்ளவங்க மௌத்தாயிருவாங்க, பரிச உலகத்துல உள்ளவங்க மயக்கம் அடைஞ்சிருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்படும் போது எல்லோரும் என்ன செய்வாங்க,
கபூர்கள்ல இருந்து என்ன செய்யப்படுவாங்க, வெளிப்படுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் முதல்ல கண் விழிப்புங்கிறாங்க. கண் விழிக்கும் போது ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அரசுடைய காலை பிடித்து கொண்டு இருப்பார்கள் அப்படியே ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மூசா நபிக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட ஒரு மயக்கத்தினால அவங்க அங்க மூர்ச்சை ஆகலையா, அல்லது அவங்க வந்து எனக்கு முன்பாகவே கண் விழித்துட்டாங்களா எனக்கு தெரியாதுன்னு செய்றாங்க, குறிப்பிடுறாங்க. அப்போ மலைகள், அப்ப அந்த மலைகள் இந்த காட்சி எல்லாருமே பார்ப்பாங்க. கடல்கள் தீமூட்டப்படக்கூடிய காட்சி, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழக்கூடிய காட்சி, எல்லா நிகழ்வுகளையும் மனுஷன் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அது குர்ஆன் நல்லா சொல்லி காட்டான். மனுஷன் கேட்பானா, அதாவது இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. அந்த மனுஷன் என்ன ஆச்சுப்பா அந்த பூமிக்கு, ரெண்டாவது சூர் ஊதப்பட்டு நிற்கும் போது எல்லாம் இந்த பூமிக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, அந்த நாள்ல அந்த பூமி என்ன செய்யும், தன்னுடைய எல்லா செய்திகளையும் அதை என்ன செய்யும், அறிவிக்கும். யௌமைதின், அந்த நாளில் தான் யஸ்ருன் நாசு அஷ்டாத்தன், மக்கள் என்ன செய்வார்கள், லியரவ் அமாலஹும், தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக அவர்கள் கபூர்கள்ல இருந்து என்ன செய்யப்படுவார்கள், வெளிப்படுவார்கள். அப்ப அந்த நாள்ல என்ன நடக்கும், ரெண்டாவது சூர் ஊதப்பட்டு எல்லாரும் மேல வந்தவுடனே கேள்வி கணக்கு அந்த சேர்த்து நடக்கும். யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கிற்குரிய நாள். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அப்ப நியாய தீர்ப்பு நாள் அது. அம்மாமன் சகுலத் மவாசீனு, எவனுடைய செயல்களின் எடை கனமாகி விட்டதோ, அவன் திருப்தி அடைந்த வாழ்க்கையிலே, நிம்மதியான வாழ்க்கையில அவன் என்ன செய்வான், இருப்பான். செயல்களின் எடை கனமாகி விட்டன, நம்முடைய செயல்கள் எல்லாம் தராசுல வச்சு என்ன செய்யப்படும், நிறுக்கப்படும். எவர்களுடைய எடைகள் கனமாகி விட்டதோ, எடைகள் கனமாகிறதுனா நமக்கு தீமை குறைந்து நன்மை அதிகரித்தால் எடை என்ன செஞ்சிருச்சு, கனமாயிடுச்சு. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தீமைகளையும் எடை போடுவான், நன்மைகளையும் என்ன செய்வான், எடை போடுவான். அப்ப யாருக்கு தீமை எடை குறைஞ்சு நன்மை எடை கூடிட்டோ அவன் என்ன செய்யப்படுவான், நிம்மதியான வாழ்க்கையில. அந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய எந்த தீமையும் நம்ம நன்மையை அழிக்காது. எது அழிக்கும் இஸ்லாம் சொல்லுது, அதை தவிர ஒரு சில பாவங்கள் தான் நன்மையை அழிக்கும். ஒருத்தன் மது அருந்திட்டான்னு சொன்னோம்னா 40 நாள் தொழுகை என்ன செய்யப்படாது, அவனுக்கு நன்மை எழுதப்படாது. தொழுதாகணும், ஆனா அவனுக்கு 40 நாள் தொழுது நன்மை எழுதப்படாது, அது ஒரு அபராதம் மாதிரி. அதே மாதிரி யார் வந்து ஜோசியம் பார்க்கிறானோ அவனுக்கு 40 நாள் தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, அது நன்மை என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த மாதிரி சில பாவங்கள் வந்து நம்முடைய நன்மைகளை அழிக்கும். ஆனா எல்லா பாவங்களும் நன்மைகள் என்ன செய்யாது, அழிக்காது. நாம செஞ்ச நன்மைக்கு நன்மை எழுதப்படும், நாம செஞ்ச தீமைக்கு தீமை எழுதப்படும். மறுமை நாள்ல என்ன செய்யப்படும், அது எடை போடப்படும். எடை போடப்பட்டு நம்ம நன்மை எடை கூட்டிட்டு வச்சுக்கிடுங்க, அவன் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையில என்ன செய்வான், அவன் திருப்தியான நல்வாழ்க்கையில அவன் என்ன செய்வான், இருப்பான். திருப்தியான நல்வாழ்க்கை என்ன அர்த்தம், சொர்க்கத்துடைய வாழ்க்கை, சொர்க்கத்தை நிம்மதியான வாழ்க்கை. அங்க எந்த விதமான நோயும் கிடையாது. இந்த உலகத்துலதான் நிறைய நோய்கள், சின்னதுல இருந்து பெருசு பெருசா ஏராளமான நோய்கள். உன்னை ரொம்ப கூலா உள்ளது, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு குடிச்சோம்னா சளி பிடிக்குது. ரொம்ப சீனி ஓடி சாப்பிட சக்கரை வியாதி வந்துடுது. கொஞ்சம் கரியா ஒரு சால்னா ஊற்றி டெய்லி ஒரு 2-3 மாசம் சாப்பிட்டோம்னா கொழுப்பு என்ன செஞ்சிருது, கூடி போயிருது. என்னதான் திரும்ப 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 சேவிங் பண்ணாலும் நரைக்கிற முடி என்ன செஞ்சிருது, குறிப்பிட்ட வயசுல நரைச்சு போகுது. கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்வாரு, முடிகளை ஃபுல்லா எடுத்து தானே இளமையா காட்டுவாரு. அதுக்கு பிறகு பெரிய நோய் வந்தோடனே நமக்கு உயிர் தான் பெருசு, மயிலா பெருசு, மயில் தான் பெருசு இல்லை, உயிர் இருந்தா போதும் என்ன செஞ்சிருவாரு, அது வெள்ள முடியா விட்டுட்டு உயிரை காப்பாற்ற ஓடிக்கிட்டு. துனியாவில் நம்ம என்ன சாதிக்க முடியும், துனியாங்கிறது அவ்வளவுதான், அது எல்லாருக்கும் முடிஞ்சு போக கூடியதுதான். ஆனா சொர்க்கத்துடைய வாழ்க்கை என்பது அங்க எல்லாமே இளமைதான். இளமை அங்க முதுமை என்பது என்ன செய்யாது, கிடையாது. எப்போதும் இளமை. சரி, எத்தனை வருஷம், 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 50 வருஷம் கிடையாது. கோடான 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 கோடி ஆண்டுகள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை. குர்ஆன்ல அல்லாஹ் 3ஆ பிரிக்கிறானா இதே மர்மையில, அஸ்ஹாபுல் மைமன தீமா, அஸ்ஹாபுல் மைமனா, ஒண்ணு வலப்புறத்தால் இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள், அஸ்ஹாபுல் மஷ்அமா மா அஸ்ஹாபுல் மஷ்அமா இடப்புறத்தால் இவங்கெல்லாம் நரகவாசிகள். 3வது ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஒரு சாபிக்குன சாபிக்குன், அவங்க வந்து ரொம்ப முந்திய கூட்டம்.
வலப்புறத்தாலும் சொர்க்கவாசிகள் தான், இடப்புறத்தான் நரகவாசிகள். இன்னொரு கூட்டம், அந்த ரெண்டுக்கும் மேல உள்ள கூட்டம் சாபிக்குன சாபிக்கும். அவங்க இந்த உலகத்துல நல்லறங்களில் முந்தியவர்கள் தான், மறுமையிலும் முந்தியவர்கள். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக்கப்பட்டவர்கள். ஃபி ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் இன்பம் நிறைந்த சொர்க்க சோலைகளில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். வலப்புறத்தால் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சாபிக்குன் இருக்காங்களா இல்லையா, முந்தி சென்றவர்கள், நல்லறங்கள் என்ற உலகத்துல முந்தி சென்றவர்கள். இவங்கள கொஞ்சம் கூட்டம், இவங்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் அல்லாஹ் சொல்லி காட்டான். சுல்லத்துனல் அவ்வலின், முதலாம் அவர்களில் ஒரு பெரும் கூட்டமும், அதாவது வலப்புறத்தால ஒரு பெரும் கூட்டமும், கலீலும் ஆகிரி, சாபிக்குன்கள்ல உள்ள கொஞ்சம் பேரும் எப்படி இருப்பாங்க, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவங்க தங்கத்தாலான கட்டில்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் முன்னோக்கியவர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இளமை மாறாத சிறுவர்கள், அங்க சொர்க்கத்தில பணியாளர்கள் இளமை மாறாத, என்றென்றைக்கும் இளமையாகவே இருக்கக்கூடிய சிறுவர்கள் கோப்பைகளையும் கிண்ணங்களையும் மது ரசம் நிரப்பப்பட்ட கிண்ணங்கள் அப்படின்னு செய்வாங்க. அந்த சொர்க்கவாசிகளை சுற்றி சுற்றி வருவாங்க. அங்க உள்ள அந்த மதுவை குடிக்கும்போது, இந்த உலகத்துல உள்ள மதுவை குடிச்சுட்டா தண்டவாளத்துல நின்றுக்கிட்டு 2 தண்டவாளத்தையும் குடிச்சுக்கிட்டு இந்த ஏனிய முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்குன்னு கேட்பான். கீழே கட்ட வேண்டிய வேட்டையை தலையில ஊத்து கட்டுவான். இங்க சாராயம் குடிச்சுட்டா சில ஞானமே பிறக்கும். சாராயம் குடிச்ச பிறகுதான் நான் என் தாயை கவனிக்கல, அம்மாவை கவனிக்கல. அம்மா நார்மலா இருக்கும்போது பெற்ற தாயை அவன் பேசுற பேச்சு அவ்வளவு கொடூரமான பேச்சா இருக்கு. ஆனா சொர்க்கத்துல உள்ள மதுவை குடிச்சோம்னா அங்க எந்த தலைவலியும் வராது. அவர்கள் மதி மயக்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். சாக்கடைக்கு போய் தான் விழ மாட்டாங்க. எந்த தர்மாற்றமும் செய்யாது, இருக்காது. அவங்க விரும்பிய பழங்கள், எந்த பழம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு பழத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் இதுதானே தோற்றத்துல முதல்ல ஒரு பழம் கொடுக்கப்படும், திரும்ப அதே தோட்டம் இன்னொரு பழம் கொடுக்கப்படும் போது அவங்க சொல்லுவாங்க உத்து பிகா முத்த ஷாபியா, அதாவது முதல்ல இந்த பழம் தான் தரப்பட்டுச்சு. அப்ப சொல்லப்படும் உத்து பிகா முத்த ஷாபியா, தோற்றத்துலதான் அது ஒத்ததா இருந்துச்சு, ஆனா கடிச்சா அது வேற டேஸ்ட். ஒரே பழம் தான், தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கும், ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட். யோசிச்சு பாருங்க, முடிவே இல்லாத வாழ்க்கையில. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் வாங்குறோம், அந்த ஒரு ஆப்பிளை தின்னு இன்னொரு ஆப்பிள் தான் அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் ஒரு டேஸ்ட் எல்லாம் வச்சு தர்றான்னு வச்சுக்கிடுங்க ஒரே பழத்துல. அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். இத மாதிரி ஏராளமான பழங்கள். ஒரு பழத்தை ஒரு தடவை சாப்பிடுறோம் வச்சுக்கிடுங்க, திரும்ப அதே பழம் வந்தா அது வேற டேஸ்ட்ல இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தின் மிம்மா இஷ்டம், அவங்க விரும்பக்கூடிய பறவையினுடைய இறைச்சி. எத்தனை விதமான பறவைகள் இருக்கு, கோழி, காடை, கௌதாரி, மயில், என்னென்ன பறவை இறைச்சிகள் இருக்குதோ அவங்க விரும்பக்கூடிய பறவையினுடைய இறைச்சிகள் விஷயம் இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை துணைகளாக ஹுருதின் என்கின்ற பெண்கள் இருப்பார்கள். கண்ணகும் கம்சாலின் லுகுலில் மக்னூன், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். முத்தை கூட வெளியே வச்சுக்கிட்டே கொஞ்ச நாள் தூசி மேல படிஞ்சிடும். அது நல்லா போட்டு வச்ச பார்த்தோம்னா பல செய்யும். இன்னும் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். கண்ணவும் மக்களும் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தவற்றுக்குரிய கூலியாக என்ன செய்வாங்க, அவர்களுக்கு இது வழங்கப்படும். அது மாதிரி அல்லாஹ் சொன்ன, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வசுல்லத்துமினல் அவ்வலீன் வசுல்லத்துமினல் ஆகிரீன், வலது புறத்துல ஒரு பெருங்கொண்ட கூட்டம், சாபிக்குள்ள ஒரு பெருங்கொண்ட கூட்டம், ஃபி சிதுரின் மஹ்லூத், முள் இல்லாத இலந்தை மரம். இலந்தை மரம் முள் இருக்கும், சொர்க்கத்துல முள் இல்லாத இலந்தை மரத்தின் கீழ் இருப்பார்கள். அடுக்கடுக்காக குலைகள் தொங்கக்கூடிய வாழை மரத்தின் கீழ் இருப்பார்கள். நீட்டி விடப்பட்ட நிழல்களின் கீழ் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். நிழல்னா நம்ம கொஞ்ச நேரம் ஏசியில உட்கார்ந்துட்டா நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் அலுப்பு தட்டும். ஆனா அங்க எந்த அலுப்பு என்ன செய்ய தட்டாது, அங்க அலுப்பே வராது. மாயின் மஸ்கூப், ஓட்டி விடப்பட்ட அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீருக்கு அருகில் செய்வார்கள் இருப்பார்கள்.
அங்க எந்த வீணான விஷயத்தையும் எந்த பாவத்தையும் கேள்விப்படக்கூட மாட்டாங்க. இங்க நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோமா இல்லையா? அவன் கூட போயிட்டான், இவன் கூட போயிட்டான், டான்ஸ் ஆயிட்டா. அங்க இந்த மாதிரி பேச்சு எதுவும் வராது. பாவமான விஷயம் வராது. அவன் ஆக்சிடென்ட்ல பாவமான விஷயம் வராது. அவன் ஆக்சிடென்ட்ல மூத்தாயிட்டான், இங்க இவர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு இந்த மாதிரி செய்தி அங்க வராது. அங்க எந்த வீணான செய்தியும் வராது, எந்த பாவம் அங்க வராது. இல்லா கீழன் சலாமன் சலாமா, அங்க சலாம் சலாம் சலாம். அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கத்துடைய ஒரு வாழ்க்கை. அது நமக்கு நன்மையிட கூடுனா தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த உலகத்துல மறுமை நாள்ல நம்முடைய அமல்களை வச்சு நம்ம சொர்க்கம் போக முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நம்ம சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பான். திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய கருவி எது? நல்லறங்கள் தான். இந்த துனியாவில் எதுக்கெல்லாமும் நம்ம மனித சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மறுமை நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்லறங்களுக்கு நம்முடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் கூறும், அம்மாமல் ஹஃபத் மவாசீனு, எவனுடைய செயல்களின் ஏடு லேசாகி விட்டதோ, எவனுடைய எடைகள் லேசாகி விட்டதோ. எடைகள் லேசாகுதுன்னா தீமை கூடிரும். தீமை கூடி நன்மை என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். அல்லது நன்மையே இருக்காது. காஃபிர்கள் ஷிர்க் வச்சுட்டு மௌத்தாவறாங்களா இல்லையா? இவங்களுடைய எல்லா நல்லறங்களும் அழிஞ்சிடும், நன்மையே இருக்காது, தீமை மட்டும் கூடும். அப்ப தீமை செயல்களின் எவர்களுடைய எடைகள் லேசாகி விட்டதோ, எடைகள் லேசாகுதுன்னா நன்மை குறைஞ்சு தீமை கூடுறது. அது நன்மையே இல்லாம முழுக்க முழுக்க தீமை மட்டும் என்ன செய்யறது? இருக்கிறது. அவனுடைய தங்குமிடம் ஹாவியா. இந்த உம்முங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, அவன் கொண்டு செல்லப்படக்கூடிய இடம், அவனுடைய தங்கும் இடம். ஹாவியாங்கிறது நரகம். அது என்ன அல்லாஹ் நமக்கு அடுத்த வசனத்தை விளக்கலாம். ஒமா அதிராக்க மாஹியா, அந்த ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? உமக்கு எது அறிவிக்கும்? நாகும் ஹாமியா, அது கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துடைய நெருப்பு. அப்போ உம்முஹு ஹாவியா, அந்த உம்முங்கிற வார்த்தைக்கு நம்ம சாதாரணமா நமக்கு தெரியும், அரபி மொழியில உம்முனா தாய். இந்த உம்முங்கிற வார்த்தைக்கு அவன் நாடி செல்லக்கூடிய இடம், அவன் கொண்டு சேர்க்கப்படக்கூடிய இடம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா, உம்மு திமாக், மூளையினுடைய அடிப்படை, அசல் மூளையினுடைய ஸ்டார்டிங் என்னது? முன்னேற்று. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது மறுமை நாள்ல அல்லாஹ் செய்வான், அல்லாஹ்வுடைய தொழக்கூடிய அடியார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காபாவில் தொழும்போது காஃபிர்கள் தடுக்கிறாங்க. அப்ப அதை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும்போது, அவன் விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம். அது எப்படிப்பட்ட நாசியா? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அது தவறு இழைத்து பொய்யிரைக்கக்கூடிய முன்னேற்றம். நம்முடைய மூளையில எப்படி பொய் சொல்லணும், எப்படி ஏமாத்தணும், இதை ஃபுல்லா சிந்திக்கிற இடம் மூளை, பெரிய மூளை. அந்த மூளையில இந்த மாதிரி சிந்திக்கிற இடம் ஃபுல்லா எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துக்கு என்ன பேருன்னா, முன்னேற்றுக்கு என்ன பேருன்னா உம்முத்திமா, மூளையினுடைய முன்பகுதி, மூளையினுடைய தாயம் சொல்லுவாங்க. அப்போ உம்மு, அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சு நரகத்துல வீசப்படும் போது அவன் முதல்ல தலை குப்புற எங்க போய் விழுவான்? நரகத்துல போய் விழுவான். அப்ப அவனுடைய தலை குப்புற நரகத்துல போய் விழுவான் என்ற அர்த்தம் அதுக்கு உண்டு. நரகத்துல எப்படி போய் விழுவான்? தலை குப்புற போய் விழுவான். அதே போன்று அவன் செல்லக்கூடிய இடம் நரகம், ஹாவியா, நரகத்துடைய ஒரு பேர். ஒமாதிராக்க மாகியா, ஹாவியானா என்ன அர்த்தம்? ஒமாதிராக்க மாகியா, ஹாவியா என்றால் என்ன வேண்டும்? உமக்கு எது அறிவிக்கும்? நாரும் ஹாமியா, அது கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துடைய நெருப்பு. கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துடைய நெருப்பு. அது நம்முடைய குல்லமா நலிஜத் ஜுலூதுகும் பத்தல்னாகும் ஜுலூதன் கைரகம். அவருடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் வேறொரு தோலை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கோம். எதுக்குள்ள அதாப், அவங்க வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. நபிகள் சொல்றாங்க, நாருக்கும் ஜுசூமின் சபையின ஜுசாமின் நாரி ஜஹன்னம், உங்களுடைய உலகத்து நெருப்பு நரகத்துடைய நெருப்புல 70ல் ஒரு பங்கு தான். நரகத்து நெருப்ப 70ஆ பங்கு வச்சோம்னா அதுல ஒண்ணுதான் உலகத்துடைய நெருப்பு. இந்த உலகத்துல நம்ம விறக வச்சு எரிக்கிறது, பேப்பரை வச்சு எரிக்கிறது, கேஸை வச்சு எரிக்கிறது, எதை வச்சு எரிப்போம். இந்த உலகத்துல உச்சகட்ட நெருப்பு இருக்கு பாருங்க, அதுல அந்த நெருப்பு நரகத்துடைய நெருப்புல
70ல் 1 தான் அந்த உலகத்துடைய ஹை பவர், மிக உயர்ந்த நெருப்பு. அப்போ நரகத்துடைய அந்த உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு செறிவூட்டப்பட்டதுதான் நரகத்துடைய நெருப்பு. அந்த உலகத்துடைய நெருப்பை எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு நெருப்பு ஆடைகள் தயார் செய்யப்படும். நெருப்பே ஆடை என்ன செய்யப்படும். நம்ம சட்டை எப்படி நமக்கு மேலாடையா இருக்குதோ, வேஷ்டி எப்படி கீழாடையா இருக்கோ, அது மாதிரி சட்டையும் வேட்டியுமாக நெருப்பு என்ன செய்யும், ஆடையாக அணிவிக்கப்படும். அங்க அல்லாஹ் காப்பாற்றணும். மறுமையில போனாதான் அது எப்படிங்கிறத விளங்க முடியும். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்றணும். நெருப்பு ஆடைகள் தயாரிக்கப்படும். அவர்களின் தலைகளின் மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். அதனால் அவருடைய வயல்களில் உள்ளவையும் தோள்களும் கருகும். வலகும் மக்காமியம் ஹதீத். அவர்களுக்கு சம்மட்டி அடிகளும் இருக்கிறது. பெரிய இரும்பு சுத்தியலுக்கு சம்மட்டி. கபர் வாழ்க்கையிலேயே ஒரு சம்மட்டியை வச்சு அடி இருக்கு. அந்த சம்மட்டி எப்படி அடியா சொல்லுவாங்க, அதை வச்சு மலையை ஒரு அடி அடிச்சா மலை சுக்குநூறு ஆயிடும், தூசி தூசி ஆயிடும். அந்த மாதிரி சம்மட்டி எங்க இருக்குது, கபர் வாழ்க்கையில பாதிகளுக்கு அதை வச்சு அடி இருக்குன்னு வருது. மறுமையில நரகத்திலையும் சம்மட்டி அடிகள் என்ன செய்திருக்கு, பெரிய சுத்தியலுக்கு தான் இது சம்மட்டி. ஒரு மனுஷன் எவ்வளவு பெருசா இருப்போம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அவ்வளவு பெரிய உடம்பு அடிக்கிற சம்மட்டி எப்படி இருக்கும் பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கை நன்மை எடை குறைந்தவர்களுக்கு அல்லது காஃபிர்களுக்கு என்ன செய்கிறது, மறுமையில இருக்குதுன்னு அல்லாஹ் என்ன எச்சரிக்கை செய்யலாம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க யாரு, நன்மை எடையும் தீமை எடையும் சமமா இருக்கும். நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ஒரு சிகர் குரான் பேசுது. ஆராஃப்ல, சூரத்துல ஆராஃப்ல சொல்லிக்காட்ட, ஆராஃப்னா சிகரங்கள். அதுல ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகளையும் பார்ப்பாங்க, நரகவாசிகளையும் பார்ப்பாங்க. அவங்களுடைய முகங்கள் எல்லாம் சுரிஃபத் உஜூஹும் துல்கா அஸ்ஹாபின்னார். நரகவாசியை நோக்கி திரும்பும் போது அவங்க சொல்லுவாங்க, காலு ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்தாரோடு எங்களை சேர்த்துறாங்க. அப்ப நன்மையோட தீமையோட சரியா இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் செய்யும் கிடைக்கும். அவங்க எங்க போய் சேர்ந்துருவாங்க, சொர்க்கவாசிகள். ஆனா கொஞ்சம் சோதிக்கப்பட்டு, நரகத்தை பார்த்து சொர்க்கத்துக்கு பார்த்து, சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து, அதை விட்டு பாதுகாப்பு தேடி கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய கருணையால் அவங்களை எங்க கொண்டு வந்து சேர்த்துருவான், சொர்க்கத்துல கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துருவான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய நன்மையின் எடை கனத்ததும் அந்த மாதிரி நல்ல மக்களில் ஒருவராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஈமானுடைய மரணத்தை தர வேண்டும். நல்லறங்கள் செய்யக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இறுதி வரை அவனுடைய மார்க்கத்தை வெறுக்காத உள்ளமாக, நல்லறங்களில் நாட்டம் கொள்ளக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த குர்ஆன் விளக்க உரை வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த